ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபியை பிள்ளைங்க நிறைய முறை கேட்டிருப்பாங்க. ரோட்டோர கடைகளில் விற்கக்கூடிய இந்த ரெசிப்பியில் என்னெல்லாம் சேர்க்குறாங்கன்னு தெரியாமல் நம்மள பல பேர் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காமையே கூட்டிட்டு வந்திருப்போம். இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த ரெசிப்பியை வீட்லேயே பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இனிப்பு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஆவினில் கிடைக்கக்கூடிய ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். அடிகனமான ஒரு பேனில் இந்த பாலை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கெல்லாம் பால் நல்லா பொங்கி வரும். பால் நல்லா சுருங்க காயணுன்றது கிடையாது, இது போல் பொங்கி வந்துச்சுனாலே போதும். தீயை அந்த சமயத்தில் குறைச்சி வச்சுட்டு பால் பவுடர் 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும், அதில் 1 கப் அளவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் மெஷர்மெண்ட் அளவு இருக்கும், அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் எந்த அளவு சேர்த்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்டான இனிப்பில் இருக்கும். நீங்கள் கூடுதல் இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துடலாம். பால் பவுடர் சேர்க்கும்போது தீயை குறைச்சி வச்சுட்டு சேருங்க. அதுக்கப்புறம் தீயை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம இதில் 10 கிராம் அளவுள்ள அகர் அகர் சேர்க்குறோம். அகர் அகர், சைனா கிராஸ், கடல் பாசி இது எல்லாமே ஒன்று தான். நம்ம மளிகை கடைகளில் இது பொதுவாகவே கிடைக்கும். இது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. 100% வெஜிடேரியன் தான். சைனா கிராஸை இதில் சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு கலந்து விடும்பொழுது அந்த சைனா கிராஸ் இதில் நல்லாவே கரைஞ்சிரும். நல்லா இந்த அகரகர் கரைஞ்ச பிறகு இது கொஞ்சம் திக்காக மாறும். இப்போ பாருங்கள் எந்தளவு திக்காக பொங்கி வந்துட்டுருக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் பதம் திக்காக வரணும். அது வரைக்கும் நீங்கள் கலந்து விடுங்க. நம்ம நீளமாக இதில் சேர்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே முழுமையாக இந்த பாலில் கரைஞ்சிரும். பாலில் கரைஞ்சி திக்கான பிறகு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை ட்ரேல சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது, நல்லா திக்காக மாறி இருக்குது பால். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம எந்த ட்ரேல ஊற்ற போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிடுங்க. தடவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிறத டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஏன்னா சீக்கிரமாகவே இது கட்டிப்பட ஆரம்பிக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டிப்படாது, இருந்தாலுமே நீங்கள் உடனே சேர்த்துட்டிங்கன்னா கட்டிகள்லாம் இல்லாமல் இது போல் கரெக்டாக நமக்கு செட் ஆகிடும். கட்டிகள்லாம் இல்லாமல் இருந்தால் தான் சாப்பிடும்பொழுது நல்லா சுவையாக இருக்கும். சாப்பிடும்பொழுது எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ பாருங்கள் 5 மணி நேரம் இதை நல்லா ஆற விட்டேன். ஒரு அரை மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஓரங்களை இது போல் லைட்டாக கத்தி வச்சு கீறி விடும்பொழுது வந்துடும். சாதாரணமாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே இதை ஆற விடலாம், ஆனால் நல்லா ஆறணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரம் ஆறட்டும். அதுக்கு பிறகு கவிழ்த்து வச்சு இப்படி தட்டி மேலே இருக்க அந்த தட்டோ இல்லை ட்ரேவியோ எடுத்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிருக்கும். கேக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா அப்படியே வழுக்கிட்டு விழுது. நான் இன்னைக்கு செவ்வக வடிவத்தில் தான் கட் பண்ண போகிறேன். நீளமாக கட் பண்ணிவிட்டு குறுக்கில் ஒரு முறை கட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா ரோட்டோர கடைகளில் கிடைக்கக்கூடிய பால் கடும்பு ரெசிபி தாங்க. இந்த பால் கடும்பு ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அகர் அகர் சேர்த்து செய்கிறதுனால வயிறுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரியான ரெசிப்பியை வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையோ சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் இதை கொடுத்து விடலாம், ஸ்கூலில் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் வீட்டில் அவசரத்துக்கு பால் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, 1/2 லிட்டர் பாலுக்கு பதிலாக 1 லிட்டர் பால் சேர்த்து பாலில் ஏடு தனியாக படியாமல் கலந்து விட்டு அது 1/2 லிட்டர் அளவு வரைக்கும் சுருங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அகரகர் சேர்த்து செஞ்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம இதில் பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கு கண்ட ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இது போல் ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது செய்யறதுக்கு குறைவான நேரம் தான் ஆகும். எத்தனை பேர் இந்த ஸ்வீட்டு என்னன்னே தெரியாமல் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காம கூட்டுட்டு வந்திருக்கீங்க? நீங்களும் சுவைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பால் கடும்பு ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க.
முதல்ல அல்வாவை செட் பண்ணுறதுக்கு இது போல் இருக்க பவுல் அப்படி இல்லைன்னா பிளேட் ஏதாவது ஒன்று எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு நெய் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது மட்டும்தான். இது தவிர வேறு எந்த இடத்துலையுமே நம்ம நெய் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் நம்மக்கிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். செர்ரி ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மற்றபடி எந்த நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் இடித்து இல்லை கட் பண்ணி வச்சோ சேர்த்துருங்க. பாதாம் துவரை, முந்திரி பருப்பு துவரை, இது போல் நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸு பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றத இதில் தூவி இந்த பவுலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அல்வா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அல்வாவை டக்குன்னு நம்ம எடுத்து ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் நல்ல திக்கான பால் 1/2 லிட்டர் அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் வாங்குகிற பால் தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த பாலை நல்லா சுருங்க காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்கெட் பால் வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா அதில் ஃபுல் ஃபேட் மில்க்குன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த பால் எடுத்துக்கோங்க. இது போல் நுரைச்சி பொங்கி வரணும் நமக்கு பால். அதாவது பாலை இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க. நிறைய நேரம் பால் சுருங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது போல் கொதிச்சு வந்ததுனாலே போதும். இந்த சமயத்தில் வாசனைக்காகவும் கலருக்காகவும் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 சிட்டிகை அளவுள்ள குங்குமப்பூ சேர்க்குறேன். நம்மக்கிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், அது ஒரு நல்ல கலரை தரும் இந்த அல்வாக்கு. குங்குமப்பூ இல்லாத சமயத்தில் 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூளும் ஏலக்காய் பவுடரும் இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் சர்க்கரை சேர்க்குறோம் இனிப்புக்காக. மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதில் 3/4 கப் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் மிதமான இனிப்பில் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சுட்டே இருக்கிற சமயத்தில் இன்னொரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும், அதில் ஃபுல்லாக அளந்து கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். 1 கப் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணலை, டேபிள் மேலே வச்சு அப்படியே தான் செய்கிறோம். தண்ணியில் இந்த கார்ன்ஃப்ளவர் கட்டிகள்லாம் இல்லாமல் கரையணும். இது போல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை விட 1 மடங்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைஞ்சி வரும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த ஸ்டவ்வில் வச்ச பால் நல்லா கொதிச்சு அந்த குங்குமப்பூவோட கலர் எல்லாம் பாலில் நல்லாவே ஊறி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம திக்கான பால் சேர்த்தோம், அதனால் அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடி கனமான பாத்திரம் வச்சு கலந்து விட்டால் அடி பிடிக்காது. இப்போ ஃப்ளேம் ஃபுல்லாக குறைச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் எடுத்து உடனே இதில் ஊற்றிட்டு இது போல் ஒரு பீட்டர் வச்சு கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் கூட நீங்கள் டிலே பண்ணக்கூடாது, ஏன்னா இது போல் கார்ன்ஃப்ளவர் சீக்கிரமாகவே நமக்கு கட்டியாக மாறிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துட்டு இதே போல் நம்ம கலந்து விடும் பொழுது இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திக்காக மாறிடும். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நடந்துடும். ஏன்னா பால் நம்ம நல்லா காய்ச்சிருக்கோம், சூடான பாலில் தான் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி சேர்த்தோம். கரைச்ச அந்த நிமிஷமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா திக்காக மாற ஆரம்பிச்சிடும். இது போல் திக்காக ஒரு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. தீயை கொஞ்சம் கூட அதிகமாக வச்சிடாதீங்க. அதிகமாக வச்சிங்கன்னா எவ்வளவு கனமான பாத்திரமாக இருந்தாலுமே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸ்பூனில் எடுத்து காமிக்கிற பாருங்கள், எப்படி அல்வா போல் இருக்குது பாருங்கள். இதை கப்பில் செட் பண்ணி அப்படியே கூட பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். நான் ஃபுல்லாக நம்ம ஒரு பவுலில் ஊற்றிட்டு அது ஆறின பிறகு எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ, பர்ஃபிக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போல் அல்வாக்கு எல்லாமே இதே மாதிரி தான் கட் பண்ணுவோம். ஷேப் வேணால் நம்ம சதுரமாக வேணுமோ செவ்வகமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போது இந்த கலவையை எடுத்து அதில் நம்ம சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் இது போல் உருண்டு திரண்டு வந்த உடனேயே நம்ம செட் பண்ணி வச்சுருக்க பவுலில் இதை எடுத்து சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட டிலே பண்ணவே வேணாம், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக மாற ஆரம்பிச்சிடும். இதை எடுத்து கரெக்டாக நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு சேர்த்துருங்க. நான் இந்த சைடு கேமரா செட் பண்ணி வச்சதுனால என்னால் கரெக்டாக ஊற்ற முடியல. உடனே ஒரு கரண்டி வச்சு இது போல் தள்ளி விட்டு செட் பண்ணிவிடுங்க, இல்லைனா கரெக்டாக நமக்கு செட் ஆகாது. ஏன்னா கட்டி ஆகிடுச்சுன்னா இதில் செட் ஆகிறது கஷ்டம். இதே போல் நல்லா ஃப்ளாட்டாக செஞ்சு விட்டுடுங்க. இது நல்லா ஆறட்டும். இது போல் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 மணி நேரம் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே இது ஆறிடும். இப்போ பாருங்கள், ஓரங்கள்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு. இப்போ ஜஸ்ட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை கவிழ்த்தாலே போதும், இந்த அல்வா அப்படியே கீழே வந்துடுங்க. இதே போல் நீங்கள் பிளேட்டில் செஞ்சிங்கனாலுமே வரும். இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதில் எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே நம்ம சேர்க்கல. அதே சமயத்தில் 10 நிமிஷத்துலலாம் இந்த அல்வா செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்க பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இது போல் நம்ம செஞ்சு வச்சு கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸ் டைமுக்கு இந்த ஸ்நாக்ஸை கொடுத்து விடலாம். பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளவு சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ஒரு கார்ன்ஃப்ளவர் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.